ரகசிய உண்மை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். பொதுவாக நிறைய பேருக்கு எண்கணிதம் அப்படின்னாலே ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நாம அடுத்து பார்க்க போகிற பதிவுகளில் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதோடு இல்லாமல் எண்கணித ரீதியான மிக முக்கியமான விஷயங்களெல்லாம் இதில் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக இப்போ இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இது மாதிரியான பயிற்சி காலகட்டங்களில் கூட ஒரு மனிதன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களையும் எண்கணிதம் காண்பித்து கொண்டே இருக்குது. அது அனுபவபூர்வமாக என்னுடைய கிளையண்ட்ஸுடைய ஃபீட்பேக் மூலமாக நானுமே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதை வெளியிலேருந்து முதல் முறையாக அணுகும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். அவங்களுக்கு என்னுடைய கிளையண்ட்ஸோடைய ஃபீட்பேக் ப்ரூஃபாக அமையும். இதில் உண்மையிலே சொல்லப்போனால் எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை விட்டு வெளியில் கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதற்காக மட்டுமே என்னுடைய கிளையண்ட்ஸோடைய ஃபீட்பேக்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நான் எப்போதுமே சொல்லுவது போல இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேமு அல்லது உங்கள் பிஸ்னஸ் நேம் அல்லது உங்கள் குழந்தையோடைய பேர் அனுப்பும் பொழுது அவங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல் வரைக்கும் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புவேன். அப்படி பொருந்தலைன்னா மேற்கொண்டு என்ன டீட்டெயில்ஸுங்கிற ப்ராசஸையும் சேர்த்து அனுப்புகிறேன். அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ஒரு எண்கணித ரீதியாக நம்ம ஒரு பெயரை நம்ம அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமானது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். முக்கியமாக கிரகங்களின் பார்வையில். இப்போ ஒரு கிரக பயிற்சி அப்படிங்கிறது நிகழுதுங்கும்போது ஒரு ஜோதிடம் என்ன சொல்லும், என்ன இந்த இடத்துல ஜாதகத்துக்கும் ஒரு பெயருக்கு எண்ணியல் எண்களுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிங்கிறது இருக்கவே செய்யுது. அதே சமயத்தில் டிஃப்ரென்சஸும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா எண்கணித ரீதியாக உங்களுக்கு 3ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் பகை, 3 குரு, 6 அசுர குருவான சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும் பொழுது அதையே அவங்க ஒத்துக்குவாங்க. அஸ்ட்ராலஜிக்கலாக 4ஆம் எண்ணும் 1ஆம் எண்ணும் பகை. ஏன்னா 4ங்கிறது ராகு, 1ங்கிறது சூரியன். இது இரண்டும் கிரகணத்தை உண்டு பண்ணும்பாங்க. ஆனால் இது எண்கணித ரீதியாக பொருந்தாது. ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் ஒருத்தவங்களுக்கு எண்கணித ரீதியாக பேர் நம்ம அமைக்கிறோம். அதை கிரகங்களின் பார்வையில் நம்ம எப்படி நம்ம அதை அணுகணுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதக பலன்களாக நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம். இந்த காலகட்டம், இந்த திசை எனக்கு நல்லா இருக்கான்னு ஒரு கிளையண்ட் வராருன்னு வைங்க. அவருக்கு சந்திர திசை நடக்குது. சந்திர திசை அவருக்கு சரியில்லாத காலகட்டமாக ஒரு வேலை இருக்குன்னா அது சரி இல்லாத காலகட்டம்ங்கிறத மட்டும் ஜாதகம் உணர்த்திட்டு அதனுடைய வேலையை இந்த இடத்துல பள்ளம் வருது, நீ பார்த்து நடந்துப்போ அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லும். ஆனால் அது எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஜாதகம்ங்கிறது சொல்லாது. அது அப்போ என்ன சூழ்நிலைங்கிறத வெளிப்படையாக நமக்கு சொல்லிடும். இந்த நேரத்தில் இதை நீ செய்யாத, இந்த நேரத்தில் நீ தைரியமாக இறங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸை அது கொடுத்துரும். இப்போ ஒரு பிரச்சனையான காலகட்டம்ங்கிற இண்டிகேஷனை கொடுத்துருச்சு. இப்போ இப்போ கோச்சார ரீதியாக குரு பயிற்சி உங்களுக்கு சாதகம் இல்லாத காலம் அப்படிங்கிறத உணர்த்திடுச்சுன்னு வச்சுக்குவோம். அதுக்காக நீங்கள் வாழாமல் இருந்துட முடியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்க வேண்டிய சவால்களையும், நம்ம சந்திக்க வேண்டிய மனிதர்களையும், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து கொண்டே தானே இருக்கணும். இப்போ இந்த தவறான காலகட்டத்தில், இந்த சாதகம் இல்லாத காலகட்டத்தில் நான் ஒரு முக்கியமாக என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இன்வெஸ்டரை போய் பார்க்குறேன், அல்லது ஒரு பேங்க் மேனேஜரை என்னுடைய பிஸ்னஸ் லோன் விஷயமா போய் பார்க்குறேன். சாதகம் இல்லாத காலகட்டம் தான். அதுக்காக நம்ம இது இன்னொரு 1 வருஷம் கழித்து நான் போய் பார்த்துக்கிறேன்னு தள்ளி போட்டுற முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ நம்ம போய் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் தடை ஏற்படும், வேலை நடக்காமல் போகும். ஏன்னா நமக்கு ஒரு பக்கம் ஜாதகமும் ப்ரெசண்ட் பிளானட்டரி சுச்சுவேஷன்ஸும் தெளிவாக உணர்த்திடுச்சு, இது இப்படி தான் இருக்கும், இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்கும்னு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் எப்படி கம்மி பண்ணிக்கணுங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய எய்மாக இருக்கணும். இப்போ ஒரு இம்பேக்ட் அதை எப்படி கம்மி பண்ணணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஒருவருக்கு அமையக்கூடிய பெயர் ஒரு சாதகம் இல்லாத காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கீறலோடு போயிடும். ஒரு சாதாரணமாக நம்ம வேகமாக ஒரு இடத்துல போய் செவுத்துல கையோ காலோ உரசி கொண்டோன்னா ஒரு ரொம்ப மினிமலான ஒரு காயம் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் கெடுபலன்களை கம்மி பண்ணும் ஒரு எண்கணித பெயருங்கிறது.
இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை போய் சாதகம் இல்லாத காலகட்டத்தில் ஆனால் உங்களுக்கான பாசிட்டிவான பவர்ஃபுல்லான நேம் நம்பரோட உங்கள் எண்கணித ரீதியாக அமைத்து கொண்ட பெயரோட போய் சந்திக்கிறீங்கன்னு வைங்க. அந்த இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அவருக்கு வந்து டைம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் தான் டிலே ஆகிட்டே இருக்கும். அப்பாயின்மெண்ட் அவர் கொடுக்கறதுக்கு டிலே ஆகலாம். பட் என்னைக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரோ அன்னைக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை நினைத்து போனீங்களோ அது சாதகமாக உங்களுக்கு அமைத்து கொடுத்துரும் ஒரு சக்தி மிகுந்த எண்கணித பெயர். இது அனுபவபூர்வமாக என்னுடைய கிளைண்ட்டோடைய நிறைய பேருடைய விஷயத்தில் இந்த மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு குரு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் வணங்கக்கூடிய சித்தர் குருமகான்களுடைய வாக்காக தான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸை நான் சொல்வது உண்டு. அதுபோல் நான் ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட் ஒன்று சொல்கிறேன். என்னையை தேடி ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வராரு. அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் என்னை அப்ரோச் பண்ணார். எனக்கு இந்த மாதிரி நிறைய கடன் சிக்கல் இருக்குன்னாரு. என்னுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னாரு. அவருக்கு நான் கன்சல்டேஷன் கொடுத்தேன். பேர் திருத்தம் செய்ததற்கு பிறகு அவர் வந்து ஒரு 3 மாத காலங்கள் நான் சொல்வது போல் அந்த பேரை எழுதிட்டு வந்தார். சரியாக 4வது மாதத்தில் அவரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. அப்போ ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, 3 மாத காலங்கள் இந்த பெயரை நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க, நான் சொல்லக்கூடிய முறையில் எழுதிக்கிட்டே வாங்க. ஆனால் இந்த பெயர் எந்த மாதிரியான ஒரு வெற்றியை தரும்னா, தற்போது இருக்கக்கூடிய உங்களுக்கு கடன் சிக்கல்கள்லாம் வந்து ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு அடைஞ்சிரும். மேற்கொண்டு உங்களை பெரிய அளவுக்கு அகலக்கால் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை வந்து யோசிக்க வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அவர் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஒரு விரக்தியாக மட்டும் சிரிச்சுட்டு மட்டும் போனார். நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. 4 மாதங்கள் கழித்து என்னை காண்டாக்ட் பண்ணும்போது, சார் நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு வந்து கடன் சிக்கல்கள்லாம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்கிறாரு அவர் ஒரு டாக்டருங்கிறத. அவர் ஒரு கண் மருத்துவர். தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக நிறைய இடங்களில் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணிட்டார். ஒரு அகலக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய இடத்துல கிளினிக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு சேலரி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் சிக்கலில் மாட்டிக்கிட்டார். அப்போ தான் தெரியும் அவருடைய ப்ரொஃபஷனே மெடிக்கல் ப்ரொஃபஷனை சேர்ந்தவர், அந்த அந்த லைன்லேருந்து வந்தவருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்னை மறுபடியும் அந்த 4 மாதங்கள் கழித்து காண்டாக்ட் பண்ணும்போது இப்போ என் கையில் வந்து மிதமிஞ்சிய நிறைய வருமானங்கள் வருது. இதை நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வந்து வெளியில் ரொட்டேட் பண்ணலாமாங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், இது உங்களை வந்து அகலக்கால் மேற்கொண்டும் நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து காசை எதிலாச்சும் கொண்டு போய் முடக்கிற அளவுக்கு உங்கள் கையில் நிறைய காசை கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்ததை ரிமைண்ட் பண்ணிவிட்டு, தயவு கூர்ந்து நீங்கள் வந்து அதை ஒரு லேண்ட்லேயோ கோல்டுலேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரொம்ப ஒரு சாலிடான பேங்க் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் போயிடுங்க. நீங்கள் வந்து வெளியிடங்களில் அதை வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னு தயவு செய்து நினைக்காதீங்கன்னு நான் அவரை கைட் பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஒரு பெயரால் உருவாக்கி தர முடியும். இந்த செய்தி கூட இப்போ உங்களுக்கு வந்து சேருதுன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகுதுங்கிறத உறுதியாக நம்புங்க. இந்த காலகட்டத்தில் இந்த பலன்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மிக சாதகம் இல்லாத ஒரு குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இந்த குரு பெயர்ச்சிங்கிறது இப்போ ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக மேஷராசி, கடகராசி, கன்னி ராசி, விருச்சிகம், மகரம் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ குரு வந்து வேலை செய்கிறார். அப்போ மற்ற ராசிகள்லாம் வாழாமல் இருந்துடலாமா? ஏன் இப்போ அந்த சாதகமாக இருக்கக்கூடிய ராசிகள்னு சொன்னேன்ல, ஒரு சில ராசிகள் அவங்களே ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் நீங்கள் எல்லோரும் வந்து ஆன்லைனில் எனக்கு வந்து இப்போ காலகட்டம் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் கூட என்னால் அது வந்து ப்ராக்டிக்கலாக உணர முடியல, இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களும் அதிகமாக இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்வது, காலம் வந்து உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக ஒரு விஷயத்தை உணர்த்துது. உங்களுடைய பெயரோ வியாபார பெயரோ அல்லது உங்களுக்கு குழந்தைக்கு அமைந்த பெயரோ ஏதோ ஒன்று சரியில்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் சிக்கல்களை உண்டு பண்ணிகிட்டு இருக்கு, உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் இந்த பிரச்சனைகளை விட்டு நீங்கள் வெளியில் வரலாம். ஜோதிடம் காண்பிக்கக்கூடிய வழிகளை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்புட்ஸாக எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு சாதகம் இல்லாத காலகட்டத்தில் பெயர் திருத்தத்தின் மூலமாக சாதனை படைக்கவும் முயற்சி செய்யுங்க. இவ்வளோ நேரம் இந்த பலன்களை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு வந்ததற்கு மிக்க நன்றி. மேலும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் தர காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பெயர், உங்கள் வியாபார பெயரோ உங்கள் குழந்தையுடைய பெயரோ நீங்கள் அனுப்பலாம்.
பிறந்த குழந்தையாக இருந்தால் பிறந்த நேரத்தையும் டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்பிச்சி விடுங்க. நான் இலவச பொது பலன்களை அனுப்பிய பிறகு உங்களுக்கு இன்னும் கிறிஸ்டல் கிளியராக புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்கணித பலன்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.